இப்போ அதுக்கு வந்து அன்னைக்கு ஐயா ராமதாஸ் ஒத்துக்கிட்டாரு, வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டேன்றாரு. இன்னைக்கு ஏன் முரட்டு பிடிக்கணும்? இன்னைக்கு அதே அதிமுக பாஜக ஐயா சொல்ற மாதிரி அந்த இயல்பான கூட்டணி அதிமுக ப்ளஸ் அன்புமணி ராமதாஸ்க்கு இந்த சிக்கல் இருக்குன்றீங்க. இது ரெண்டும் சேர்ந்து என்டிஏவா இருக்கிறாங்க. அப்போ அந்த என்டிஏல அன்புமணி ராமதாஸ் போக விரும்புறத இவர் எதுக்கு தடுக்கணும்? நல்ல விஷயம் தானே. பாமக இன்னைக்கு அங்கே போனால் அது ஒரு வெற்றி கூட்டணியாக தானே அமையும். அதாவதுங்க, ஒரு ஒரு அரசியல் கட்சி, நானும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நேமொழிச்ச காலத்துல இருந்து அரசியல்ல இருந்துட்டு இருக்க குடும்பத்துல இருந்து வந்து அரசியல் இருக்கோம். ஆனா இப்படி வந்து பேசி எந்த தலைவருமே பேசி நம்ம பார்க்கல. அது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டா தெருவுக்கு வந்துருச்சே. இப்ப விவாத பொருளா வர்றது பிரஸ்ல வந்ததுனாலதான் நம்ம பேசுறோம். இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது பாஜக ஒரு பக்கம் சமாதானம் பேசுறாங்க, இவர் பாஜக சமாதானத்தையும் கிட்டத்தட்ட நிராகரிக்கிறார். அதாவது அவர் நேரடியாக சொல்ல ஒரு மாதிரி நிராகரிக்கிறார். அப்போ அடுத்த கட்டமாக என்டிஏக்குள்ள பாமக வரணுன்ற முடிவில் தான் அவங்க இருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்? வணக்கம் நேயர்களே. தமிழக அரசியலில் இன்னைக்கு இருக்கிற பல்வேறு விஷயங்கள் சம்பந்தமாக திரு காமாட்சி நாயுடு அவர்களோட ஒரு கலந்துரையாடல். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராமதாஸ் மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவர். இன்னைக்கு இருக்கிற மூத்த தலைவர்களில் நல்ல கண்ணு ராமதாஸ் போன்றவர் தான் இருக்கிறாங்க, ஆழ்ந்த அனுபவம் உள்ளவர். ஆனால் அவருக்கும் அவருடைய மகனுக்கும் கட்சியில் பிரச்சனை வந்து பிரிஞ்சு நிற்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. கிட்டத்தட்ட நேற்றைய அவருடைய பேட்டி பார்த்தீங்கன்னா கட்சி உடஞ்சிருமோ அப்படின்ற இது இருக்குது. ஒருவர் இந்த சைடும் ஒருவர் அந்த பக்கமும் நிற்கிற மாதிரி இருக்குது. நடுவில் பாஜக ஒரு தூதுவர்களாக வந்து சமாதானம் படுத்தினாங்க. ஆனாலும் நேற்று பார்த்தீங்கன்னா இந்த சமாதானம் கூட நடக்காது போல தெரியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த விஷயத்த? எனக்கு ராமதாஸ் வந்து நல்லவரா கெட்டவரா அப்படின்னா சுயநலவாதி. ஏன்னா நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எல்லா ஜாதிய கட்சிகளையும் ஒன்னா சேர்த்து வச்சு நான் தலைமை ஏற்று நான் பண்றேன் அப்படின்னா, கடைசியில நாங்கெல்லாம் அவர் கூட போய் நான் போல என்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு வச்சிருந்தா எல்லா மேடைகள்ல எல்லாம் உட்காந்து பண்ணாங்க. பண்ணிட்டு கடைசியில வந்து அவருக்கு மொத்தம் தொகுதி கிடைக்குதுன்னு உடனே எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு அவர் மட்டும் தனியா போயிட்டாரு. அதுவே வந்து மோசம் இல்லையா? எல்லாம் ஒரு 10 பேர் நாங்க ஒன்னா இருக்கோம் அப்படின்னா ஆளுக்கு ஒரு சீட்டாவது வாங்கி கொடுத்துருக்கணும். இல்ல வாங்கி கொடுத்து இவர் ஒரு 5 சீட்டோ 10 சீட்டோ கூட இவர் நிக்கலாம், அது வேற விஷயம். யாரையுமே கண்டுக்காம அவர் மட்டும் தனியா போயிட்டாரு. ஸோ அப்பயே எனக்கு வந்து அவர் பேர்ல ஒரு வெறுப்பு வருது. ரெண்டாவது, அவங்க எல்லாம் சொல்றாங்க, நான் ரொம்ப பாதிக்கப்பட்டவன் பல நேரங்கள்ல அவர்னால. நம்ம வந்து தென் மாவட்டங்கள்ல இருந்து சென்னைக்கு அந்த காலத்துல வரணும்னா இன்னைக்கு இருக்க மாதிரி 4 ரோடு எல்லாம் இல்லை. அன்னைக்கு சிங்கிள் ரோடு தான் இருந்தது. இந்த சிங்கிள் ரோட்ல பூரா 2 பக்கமும் புளிய மரங்களும் மரங்கள் நிறைய இருக்கும். அந்த மரங்கள்ல வெட்டி சாய்ச்சது உண்டு. மரங்கள்ல வந்து தீய வச்சு மண்ணெண்ணெயை ஊற்றி எரிச்சு மரங்கள்லாம் சாஞ்சு பசுகளை எல்லாம் கொளுத்தி எவ்வளோ அராஜகம் பண்ணாங்க. அதெல்லாம் நம்மளால மறக்க இயலாது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பீரியட்லையும் கூட அவங்க வந்து ரொம்ப பண்ண உடனே அப்புறம் கூட அவங்களுக்கு எம்ஜிஆர் ஒன்றும் பண்ணிக்கல. கலைஞர் தான் வந்து அவங்களுக்கு வந்து எம்பிசி வந்து கோட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. அப்படி கொடுத்த பின்னாடியும் நிறைவு இல்லாம அதுல போராடிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க இன்னைக்கு அவங்க 1 இயர்ன்னு சொல்லக்கூடிய அந்த கம்யூனிட்டி மட்டும்தான் தமிழகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு போக்கஸ் இருக்கு. ரெண்டாவது இன்னொரு கம்யூனிட்டி யாருன்னா பழைய கம்யூனிட்டி, அவங்க திருமாவளவன் கூட இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி. இவங்க 2 பேரும் தான் இந்த நாட்டுல இருக்காங்களா? வேற கம்யூனிட்டியே இல்லையா? யோசிச்சு பாருங்க. எத்தனையோ கிட்டத்தட்ட 400 ஜாதி இருக்கு சார் நம்ம நாட்டுல. இந்த 400 ஜாதியில 2 ஜாதி வேணா இருக்கலாம், கொஞ்சம் மெஜாரிட்டியா இருக்கலாம். அதுக்காக எல்லாமே நாங்க தான் அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க சொல்ற இந்த விஷயங்கள்லாம் நம்ம பல முறை விவாதித்த விஷயங்கள். ஆமா. இப்ப நடைமுறை அரசியல்ல இன்னைக்கு விஷயத்துக்கு வந்துருவோம். இல்ல இப்போ வந்து இவர்கள் இருவருக்கும் உள்ள பிரச்சனை பொதுவா என்ன சொல்றாங்கன்னா, திமுக வந்து என்டிஏல பாமக இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஒர்க் பண்றாங்க. அதற்கு ராமதாஸ் கிட்டத்தட்ட இசைவு தெரிவிச்சிருக்காரு. அது ஒத்துக்காம என்டிஏல வந்து அன்புமணி இருக்கணும்னு விரும்புறாரு. இந்த மோதல் தான் பிளவுபட்டு நிக்குதுன்றாங்க. அது ஒரு காரணமா இருக்கலாம். கொஞ்சம் டீப்பா நான் நேற்றுக்கு அவருக்கு ரொம்ப பாலுவை வந்து நீக்கிட்டாரு. நீங்க வழக்கறிஞர் பாலு வந்து அந்த கட்சிக்கு ஒரு தூணுன்னா அத லேசா எல்லாம் சொல்லிடுறீங்க. அவ்வளவு பெரிய மனுஷன், அவ்வளவு தன்னுடைய வாழ்நாளையே அந்த
கட்சிக்காகவும் ஐயாவுக்காகவும் வந்து இழந்தவர். அவரை வந்து ரொம்ப லேசா அப்படி நீக்கி போட்டு விட்டார். அதே மாதிரி அவர் காமராஜருடைய பேத்தி யாரு பொருளாளர், அந்த பொண்ணை நீக்கி விட்டார். இப்போ ஒரு பொதுச் செயலாளர் அவர் சொல்றாரு அவரு எங்கேயாவது உட்கார்ந்து இருப்பாரு அப்படின்னு அவங்க ரொம்ப அவசியம். அப்ப அவர் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பொதுச் செயலாளரையே இவர் தவறா பேசுறாருன்னா அப்ப எப்படி யாரைத்தான் நம்புறது? அதை தாண்டிய ஒரு மகன் மருமகனை கூட கிண்டல் அடிக்கிறாரு. அது 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 அதாவது நான் என்ன சொல்ல வரேன், இவருக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கு? ஒரே பையன் தான். ஒரு பையன், ஒரு மருமக, 2 குழந்தைகள். 2வது ஒய்ஃபுக்கு ஏதோ பிள்ளைகள் இருக்கு போல இருக்கு. அது எனக்கு அவரோட டீட்டெயில் தெரியாது. இந்த பிரச்சனைகள் வந்தது நீங்க சொல்றது டிஎம்கேல பொறுத்த மட்டும் இந்த எனக்கு தெரிஞ்ச மட்டும் எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஎம்கேல இவர் வந்தாக்க திரும்ப ஏத்துக்கிற நிலையில இல்ல. அது ஸ்ட்ராங்கா இருக்காது. திரும்ப இப்ப வேணாலும் நான் போன் போட்டு திரும்ப சொல்றேன், பேசுங்க. ஆனா அப்படி இருக்கும்போது இவர் திரும்ப இவர் வந்து ஏற்கனவே இப்ப போன தேர்தலுக்கே கேட்டு விட்டாங்க. எப்ப நாடாளுமன்ற தேர்தலுக்கே கேட்டுதான் விட்டாரு. அப்பையும் ஏத்துக்கிட்ட திரும்ப ஸ்ட்ராங்காவே சொன்னாரு, அவங்க வந்தாக்கா நான் இருக்க மாட்டேன். மேட்ரு அதுக்கு வரல. நான் என்டிஏக்குள்ள பாமக இருக்கக்கூடாது. 2024 பண்ணாங்கல்ல, அதிமுக கூட பாமக இருக்கக்கூடாது. அது ராமதாஸ் ஒத்துக்கிறாரு. அதனாலதான் அன்புமணியை வைத்து பாஜக பக்கம் தள்ளினாங்க. இயல்பான கூட்டணி அதிமுகவோட அதை மீறி பண்ணப்போ நாங்க வந்து வேற வழி இல்லாம நான் ஏத்துக்கிட்டேன்றாரு. இப்ப என்டிஏக்குள்ளேயே இருக்க, ஏன்னா பாஜக அதிமுக ஒண்ணு சேர்ந்தனால அங்க இருந்தால் அவர் இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து கூட்டணின்னு வெளியில இருக்கிற ஏற்பாடு தான். அந்த ஏற்பாடுல தான் தந்தை மகனுக்கு ஒரு பிணக்கு ஏற்பட்டுதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நிக்குதுன்ற. அப்படி நினைக்கல சார். நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்களுக்குள்ள வந்து இந்த கொஞ்சம் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணிக்கு வரணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து சண்முகம், எக்ஸ் மினிஸ்டர் சண்முகம் வந்து அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை பல கட்டங்கள் நடத்தி, அதுக்கப்புறம் எனக்கு அந்த சோர்ஸ், உங்களுக்கு எப்படி சோர்ஸ் இருக்கு அது மாதிரி எனக்கு சோர்ஸ் இருக்கு. அதுல வந்து அட்வான்ஸா ஒரு பேமெண்ட்டும் போச்சு. அந்த அட்வான்ஸா போன பேமெண்ட் வந்து ஐயாவுடைய சின்ன வீட்டுக்கு தான் போயிருக்கு. அங்க ஒண்டி கொடுக்க சொல்லி அங்கதான் போய் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப அதுல இந்த தோல்வி தழுவுனதுக்கு அப்புறம் அந்த பணத்தை இவரு கொஞ்சம் கேட்டிருக்காரு, அன்புமணி கேட்டிருக்காரு. அந்த பணத்தை நீங்க அவ்வளவு பணத்தை அங்க கொடுத்துட்டீங்க, ஒன்னும் அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேசக்கூடாது. அதை விட்டுருங்க. நான் கேட்க வர்றது பொலிட்டிக்கலா பேசிக்க அதுதான். நீங்க அதனாலதான் அந்த பிரச்சனை, அவங்க அப்பா பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை வந்து அரசியல் ரீதியா இல்ல. இது அரசியல் ரீதியா வேஷம் போடுறாங்களே தவிர பணத்தினாலதான் பிரச்சனையே. அது அவங்க குடும்பத்துக்குள்ள உள்ள பிரச்சனை. அதை நம்ம வெளியில பேச வேண்டாம்னா உண்மைதான். அதே சமயத்துல வந்து இன்னைக்கு வந்து அவங்க வன்னியருடைய அந்த ட்ரஸ்ட் வந்து மொத்த ட்ரஸ்ட்டுமே இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நேற்றுக்கு ஒரு நண்பர் சொல்றாரு, ஐயாவுக்கு செலவு கூட பணம் இல்லை, டெய்லி ஐயாவுக்கு அங்க ஒரு 1000-2000 ரூபாய் செலவாகும் அவங்களுக்கு டீ காஃபி கொடுக்கறதுக்கு, அது கூட பணம் இல்லைன்னு சொல்லி அவர் கூட இருக்கக்கூடியவர் என்கிட்ட பேசுறாரு. நேற்று நைட்டு 9 மணிக்கு பேசுறாரு என்கிட்ட. அப்ப நான் சொன்னேன், என்னையா இவ்வளவு சொத்து இருந்தது, இவ்வளவு பணம் இருந்தது, இதெல்லாம் என்ன ஆச்சு? இந்த ட்ரஸ்ட்ல இதே வருமானம் எல்லாம் நிறைய வருது, என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு அவருக்கு பதில் சொல்ல இயலல. நான் இது வந்து ஒரு பக்கம் விட்டுடுங்க. இப்போ இவர் வந்து என்ன காரணத்துக்காக வந்து பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு போகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, போன தடவை எதுக்கு அவரு பிஜேபி கூட்டணிக்கு போகணும்னு நினைச்சாருன்னா, அவங்களுக்கு ஒரு செக் வச்சிருக்கு இந்த கவர்மெண்ட். என்ன செக்னா, இவர் ஹெல்த் மினிஸ்டரா இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் நடந்து அது இன்னும் அந்த என்கொயரி முடிச்சு இன்னும் அந்த இதை வந்து ரிலீஸ் ஆகல. அது ரிலீஸ் ஆகாம இருக்கும்போது நாளைக்கு வந்து இவங்களோட கூட்டணி போகலைன்னு சொன்னாக்கா நமக்கு அது பாதகமா வந்துருமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம். 2வது, திரு எடப்பாடி ஐயா அவர்களும் இந்த முறை வந்து அவங்களோட கூட்டணி போனதுக்கு காரணமும் ஊரறிஞ்ச விஷயம் தான். இல்ல, இப்ப அது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு, சௌமியா தர்மபுரியில ஜெயிச்சாங்கன்னா ஏதாவது மினிஸ்ட்ரி கொடுக்கலான்னு கூட ஒரு ஆசை காட்டியிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதுக்கு வந்து அன்னைக்கு ஐயா ராமதாஸ் ஒத்துக்கிட்டாரு, வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டேன்றாரு. இன்னைக்கு ஏன் முரட்டு பிடிக்கணும்? இன்னைக்கு அதே அதிமுக பாஜக ஐயா சொல்ற மாதிரி அந்த இயல்பான கூட்டணி அதிமுக பிளஸ் அன்புமணி ராமதாஸ்க்கு இந்த சிக்கல் இருக்குன்றீங்க. இது ரெண்டும் சேர்ந்து என்டிஏவா இருக்கிறாங்க. அப்ப அந்த என்டிஏல அன்புமணி ராமதாஸ் போக விரும்புறத இவர் எதுக்கு தடுக்கணும்? நல்ல விஷயம் தானே. பாமக இன்னைக்கு அங்க போனா அது ஒரு வெற்றி கூட்டணியா தானே அமையும். இப்போ இதுல வந்து ஐயாவுடைய
அவருடைய பேச்சுக்கள் முன்னுக்கு பின்னா பேசுறது தடுமாற்றங்கள் எல்லாம் இருக்கு. நீங்க கவனிச்சீங்க, கண்டிப்பா நிறைய தடுமாற்றங்கள் இருக்கு. அவரு சில விஷயங்கள் அவர் இன்னும் தனக்கு வயது சிறு வயதுன்னு நினைச்சிட்டே பேசிட்டு இருக்காரு. போவேன்றாரு. இப்ப கூட நான் கிளம்புவேன், போவேன், வீட்டுல இருக்கிற ஆள் நான் இல்ல, இல்ல அப்படின்னு பேர பேத்திகளோட எல்லாம் அடங்கி கிடக்குற ஆள் நான் இல்ல. அப்படின்னு எந்த வயசுல சொல்றாரு? 85 86 வயசுல சொன்னார் அப்படின்னா, இப்ப எனக்கே வயசு 78 வயசு ஆகுது. நானே வெளியில தனியா போறதுக்கு ரொம்ப யோசிக்கிற வயசா இருக்கு. சயின்டிபிக்கா அப்படிதான் இருக்கும். ஹெல்த் அப்படிதான் ஆகுது. அப்படி இருக்கும்போது என்ன காட்டிலும் இன்னொரு 10 வருஷம் சீனியர் அவர் எப்படி இந்த மாதிரி எல்லாம் பேசுறாருன்னு புரியல. 2வது சார், 1000 தப்புக்கள் இருக்கலாம் சார். கட்சிக்குள்ள ஒரு பொதுச் செயலாளரை, ஒரு வழக்கறிஞர் பிரிவினுடைய ஒரு தலைவரை அவர் எவ்வளவு கேஸ ஜெயிச்சு கொடுத்திருக்காரு இந்த கட்சிக்காக. இந்த ஒரு சின்ன விஷயம், இவர் மேல மர்டர் கேஸ் இருந்தது, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த மர்டர் கேஸை யாரு அதை இது பண்ணது? கலைஞர் பண்ணாரு. பண்ணா கூட அதை யார் பாலுதான் அந்த கேஸ அப்படி இல்லாம இப்படி பார்த்தாலும் நீங்க ஒரு உயர்நீதிமன்றத்துல பாமகவோட ஒரு அடையாளமாக பாலு தான் சொல்லணும். அவரு வேற கட்சிக்கு போயிருந்தா இன்னைக்கு அவர் இருக்கிற இடம் வேற. ஏன்னா அவரோட ஜூனியர்கள்லாம் இன்னைக்கு பல இடங்கள்ல ராஜ்யசபா உறுப்பினர்லாம். அதுவும் கூட விடுங்க சார், அவர் இன்னைக்கு மினிஸ்டர் சார். வந்திருந்தாருனாலும் சரி, இல்ல ஏடிஎம்கே போயிருந்தாலும் மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருந்திருப்பாரு. அவர் பாத்தீங்கன்னா அந்த ரோட்டோரத்துல ஒரு வீடை கட்டிட்டு அங்க நிம்மதியா உட்கார்ந்து இருக்காரு மனுஷன். இல்ல இதெல்லாம் நீங்க இப்ப நீக்கிறது சேர்க்கறதெல்லாம் நீங்க பொதுவா கட்சி பாத்தீங்கன்னா அன்புமணிட்ட இருக்குது. ஏன்னா பைலா பிரகாரம் பார்த்தாலே நீங்க பொதுக்குழு உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள் 3 பேரு, மாநில பொதுச் செயலாளர், தலைவர், செயற்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்னு பாத்தீங்கன்னா நீங்க தேர்தல் ஆணையம் ஏதாவது போனா கூட இன்னைக்கு அது அன்புமணி ராமதாஸ் கையில தான் போகும். இந்த விவகாரத்துல இவரு ஏன் நிறுவன தலைவருக்கு பைலால பெரிய அதிகாரம்லாம் இல்லையே. நிறுவன தலைவருடைய ஒப்புதலோட இந்த மாதிரி பொதுக்குழுவை கூட்டுவார்கள். நிறுவன தலைவருடைய அழைப்பை விடுத்து நிறுவன தலைவருடைய ஒப்புதலோட நிறைவேற்றப்படும். கூட்டுவாங்க, நிறுவன தலைவருக்கு அழைப்பு கொடுப்பாங்க. வரலன்ட்டு கூட்டத்தை நடத்த போறாங்க. ஏன்னா எந்த கட்சியிலுமே ஜெனரல் கவுன்சில் தான், பொதுக்குழு தான். இங்க தலைவர் தான் இருக்காரு, நிறுவன தலைவர் தானே. நிறுவன தலைவருக்குன்னு பைலால எங்கேயுமே அவை தலைவர் கூட பெரிய இதெல்லாம் இருக்காது, அதிகாரம் இருக்காது. அப்படி இருக்கும்போது இவரு கிட்டத்தட்ட அவை தலைவர் மாதிரி தான். அப்போ நீங்க கட்சின்னு பார்த்தா கிட்டத்தட்ட அது அன்புமணி ராமதாஸ் கையில போயிடுச்சு. இன்னொரு விஷயம் சொன்னார் பாத்தீங்கன்னா சார், அதாவது என்ன சொல்றாரு, 3 வருஷம் முடிஞ்சு போச்சு, அதனால அவர் தலைமை பதவியில இல்ல. அவரு அதையும் பொதுக்குழு தானே தீர்மானிக்கும். அது பொதுக்குழு நான் இப்ப கூட்ட போறேன். அது கூட்டுறதுக்கு அதுதான் சொல்ல வரேன். கட்சி பைலா பிரகாரம் பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு. அதான் அப்ப அன்புமணியை பொதுக்குழு கூட்டி முறைப்படி அவரு எப்படி ஸ்டாண்ட் எடுப்பாரு. இப்ப அண்ணா எப்படி பெரியாருக்கு எடுத்தாரோ அந்த மாதிரி ஐயா குலதெய்வம் அப்படின்ற மாதிரி ஐயாவுக்கு நாங்க அழைப்பு கொடுக்குறோம். ஐயா பண்றாரு. அவர் குலதெய்வம் சொல்லி அன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல சொன்னாரு. அந்த பனையூர்ல அந்த கட்சியில மாவட்ட செயலாளர்கள் வந்த கூட்டத்துல, அந்த கூட்டத்துலதான் அந்த பொண்ணு கலந்துக்கிட்டா, காமராஜருடைய பேத்தி. அது அன்னைக்கு தான் அதை அன்னைக்கே 30 பேர்த்த நீக்கி விட்டாரு. அதாவதுங்க, ஒரு அரசியல் கட்சி, நானும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முளைச்ச காலத்துல இருந்து அரசியல்ல இருந்துட்டு இருக்க குடும்பத்துல இருந்து அரசியல் இருக்கும். ஆனா இப்படி பேசி எந்த தலைவருமே பேசி நான் பார்க்கல. உங்க சர்வீஸ்ல நீங்க சொல்லுங்க, நீங்க எங்கேயாவது ஒரு தகப்பண்ண அவரு ஒரு குலதெய்வம், அது உண்மைதானே, அவரு தானே உயிர் கொடுத்தாரு, அவர் ஒரு குலதெய்வம் சொல்றதுல தப்பு இல்ல. அவரு 1000 தப்பு பண்ணட்டியாப்போ பெத்த பிள்ளை தானே. என்ன கழுத்தை நினைச்சு கொண்டா விட்டான், எதுக்கு நீ அந்த மாதிரி வெறிச்சு பேசு? எத்தனை பேர் தண்ணியை போட்டுக்கிட்டு ரோட்ல நின்றுக்கிட்டு கத்துறான், வைக்கிறான், வாடான்னு, எவ்வளவு தாய் தகப்பன்னு எவ்வளவு அசிங்கமெல்லாம் பேசுறானுங்க. அந்த வடிவில் ஒரு சினிமா படத்துல பேசுவான் பாருங்க, அப்படியெல்லாம் நடக்குது. அதைத்தான் அவங்க சினிமாலையும் காட்டுறான். ஆனா அவன் அந்த ஆளு அன்புமணியே இஸ் ஆல்சோ எஜுகேட்டர் இல்லையா? அவரும் ஒரு டாக்டரா இருந்தவர், டாக்டர் படிச்சிருக்காரு, ஒரு துணைவியாரும் டாக்டர், நல்ல ஃபேமிலி. அவர் கிருஷ்ணசாமியுடைய டாக்டர் தானே. அது நல்ல குடும்பம், அவங்க குடும்பம் நல்ல குடும்பம் தான். அப்படிப்பட்ட என் காலை பிடிச்சி கெஞ்சினா அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. 2வது அந்த பேப்பர்ல கையெழுத்து போடுறதுக்கு அந்த இது கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு இவர்கிட்ட தான் கையெழுத்து வாங்க வேண்டி இருக்கு போல இருக்கு. நிறுவனர் தான் கையெழுத்து போடணும் போல இருக்கு. அதனால அந்த கையெழுத்துக்கு எவ்வளவு இது சுத்தி என்கிட்ட காலை பிடிச்சி கையை பிடிச்சி கெஞ்சினாங்க அப்படிங்கிறாரு. சார் 1000 இருந்தாலும் இருக்கட்டும் சார், நம்ம அவங்கள பத்தி புறம்பு பேச வேண்டிய அவசியம் இல்லை, அது அவங்க குடும்ப பிரச்சனை.
அது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டா தெருவுக்கு வந்துருச்சே. இப்ப விவாத பொருளா வர்றது பிரஸ்ல வந்ததுனாலதானே நம்ம இப்போ பேசுறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது பாஜக ஒரு பக்கம் சமாதானம் பேசுறாங்க, இவர் பாஜக சமாதானத்தையும் கிட்டத்தட்ட நிராகரிக்கிறார். அதாவது அவர் நேரடியா சொல்ல, ஒரு மாதிரி நிராகரிக்கிறார். அப்போ அடுத்த கட்டமாக என்டிஏக்குள்ள பாமக வரணுன்ற முடிவுல தான் அவங்க இருக்கிறாங்க. அடுத்த கட்டமா என்ன நடக்கும்? இல்ல இப்ப என்னன்னா பாமக ரெண்டா உடையுது அப்படின்னு சொன்னா ரெண்டா உடையறதுக்கு பெரிய ஒரு பக்கத்துல கூட்டம் போகாது. ம். அவரை அவருக்கு வயசாயிடுச்சுன்னு எல்லாரும் திங்க் பண்ணத்தான் செய்வாங்க. இன்னைக்கு ஏதோ அவரை பார்க்க வர்றாங்க, ஐயா ஐயான்னு ஏதோ ஒரு பாசத்துல வர்றவங்க எல்லாம் வெளியில அதான் போய் சொல்றாங்க, அவர் குலதெய்வம், இவர் எதிர்காலம்ன்றாங்க. அப்புறம் எதிர்காலத்தை நோக்கி தான் எல்லாம் பயணிப்பாங்க. எதிர்காலத்தை நோக்கித்தானே வருவாங்க. ரெண்டாவது அன்புமணியுடைய துணைவியாரும் இன்னைக்கு பாலிடிக்ஸ்ல ஓரளவுக்கு அந்த அம்மா, ஏன்னா அவங்களும் அந்த குடும்பம் இறங்கிட்டாங்க, அவங்களும் இறங்கிட்டாங்க. இறங்கிட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது அதுதான் நிலைச்சு நிக்குமே தவிர ஐயாவுடைய வாய்ஸ் அவ்வளவா இனிமே எடுபடாது. இவர் இவர் மரியாதையை இவர் தான் காப்பாத்திக்கணும். இவர் மரியாதையை இவர் காப்பாத்திக்காம அவனை நீக்கு இவனை நீக்க, அவன் போட்ட கண்ணை இவன் எனக்கு நேத்துக்கு எது வேணாலும் இருக்கட்டுங்க. நேத்து அந்த பொதுச் செயலாளரை அந்த ஆளு அந்த திண்டுக்கல்காரன் எங்கேயாவது ஒரு இதுல உட்காந்துருப்பான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல அப்படின்னு சொன்னா, நான் ஒரு ரூமுக்கு ரூம் ஒண்ணு கொடுத்தேன், அதுல கதவு இல்லைன்னா அது கதவு போட்டேன். என்ன ஒரு சர்வன்ட்ட பேசுற மாதிரி பேசுறாருன்னா அப்ப என்ன பாருங்க. அப்ப கிட்டத்தட்ட கட்சி அன்புமணி கையில போகும், பாஜக கூட்டணிக்குள்ள எல்லாமே ஒரு 10 நாள் இது எல்லாம் செட்டில் ஆயிடும் பாருங்க. அதாவது என்னுடையது பாலு 2 முறை பேசினேன், ஆனா அவரு எனக்கு லைன்ல வரல. பாலு தான் இப்ப இவருக்கு எல்லாமே யோசனை சொல்றாரு. பாலு யோசனை ஐயாவை இருக்கட்டும், நம்ம பண்ணிக்குவோம், நம்ம ஜெயிச்சு வந்துட்டோம்னா ஐயா வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. ஆனா கண்டிப்பா அன்புமணி இவங்களோட கூட்டணி வரும் சார். பாமக, அதிமுக, பாஜக கூட்டணி உறுதி. அதுல எல்லாம் ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த சைடு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு எம்ஜிஆர் ஒருத்தர் வந்திருக்காரு. ஆமா, அதுதான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். கருப்பு எம்ஜிஆர் இறந்துட்டாரு. அவர் உண்மையிலே அதுக்கு தகுதியான ஒரு மனிதராக தான் இருந்தாரு. அவர் சில கோபங்களை இதெல்லாம் குறைச்சிருந்தாருன்னா அவரும் வேற லெவலு. இல்ல மாப்பிள்ள, அவருக்கு கோபங்கள் வந்தாலும் கூட நியாயமா தான் இருக்கு. என் மாப்பிள்ள எனக்கு மாப்பிள்ள தான் ஒரு மாமா பையன் தான். நான் சொல்ல கோபம் அந்த கோபம் இல்லை. எப்பவுமே உங்களை ப்ரொவோக் பண்ண பார்ப்பாங்க. அத அவர் ப்ரொவோக்ல மாட்டிக்கிட்டாரு. நீங்க இப்ப டிடிவி தினகரனோ, ஜெயக்குமாரியோ, எடப்பாடி பழனிசாமியோ நீங்க என்ன ப்ரொவோக் பண்ணாலும் அவங்க அதுல மாட்ட மாட்டாங்க. இவர் மாட்டிக்கிட்டாரு. அதுதான் அதை சொல்ல வரேன். அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க வளர்ந்த விதமே சிறு குழந்தையில இருந்தே ஒரு வெளிப்படையான மனிதர்கள், வெள்ளந்தியான மனிதர்கள் சொல்லலாம். எடுத்துக்கோங்க, நான் ஏதாவது மறைச்சு பேசுறேன், எனக்கு என்ன தோணுதோ நான் பாட்டு பேசிடுவேன். அது தப்பா ரைட்டான்னு உங்களுக்கு தான் தெரியுமே, எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் சொல்லுவீங்க, மாமா நீங்க இந்த மாதிரி பேசிட்டீங்க, தவறு மாமா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பேசிட்டோம் அப்படின்னு ஏன் இவரையே நான் ஒரு வார்த்தை தவறா சொல்லிட்டேன். நம்ம ஐயாவையே ஒரு வார்த்தை தவறா சொல்லிட்டேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அது எனக்கு மனசு உறுத்திட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் போன் பண்ணாங்க. போன் பண்ணும்போது நான் சொன்னேன், அப்பா அது ஏதோ பேச்சுவாக்குல அது தவறா நினைச்சுக்க வேண்டாம் அப்படின்னு. முன்னாடி தான் அந்த பிரச்சனை இருந்துச்சு. அது ஒண்ணும் நான் ரொம்ப பெருசான ஒண்ணும் இல்ல. பட் இருந்தாலும் அந்த வார்த்தை தவிர்த்திருக்கலாம். அது மாதிரி இப்ப பேசிடுறோம். அது எங்களுடைய எங்க கம்யூனிட்டிக்கே தப்பா நினைக்காதீங்க. நாங்க மண்ணின் மைந்தர் மட்டும் இல்ல, அது எங்களுடைய அந்த ரத்தங்கள் அந்த மாதிரி வீரியம் ஜாஸ்தி.